விவாதம் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் ரெண்டு டான்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து யக்ஷகானா, இன்னொன்று பூத்தகோலா. இது ரெண்டுக்குமே காமனான என்னென்னா ரெண்டுமே வந்து கர்நாடகாவில் ப்ராக்டிஸ் பண்ணுற டான்ஸ். ஸோ யக்ஷகானா பார்த்தீங்கன்னா வந்து மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்கப்பு, அதுக்கப்புறம் ஸ்டோரி டெல்லிங்கு, அதுக்கப்புறம் டான்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த யக்ஷகானாவில் இருக்கும். இன்னொன்று பூத்தகோலா. இந்த பூத்தகோலா பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு டான்ஸ். கோஸ்டல் ஏரியா ஒன்லி இன் கர்நாடகா. இந்த பூத்தகோலா நீங்கள் எந்த படத்தில் பார்த்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காந்தாரா படத்தில் பார்த்துருப்பீங்க. அதனால் அது நேஷனல் அவார்டு வாங்கினுச்சு. ரிஷப் ஷெட்டி வந்து இந்த பூத்தகோலா டான்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. எதுலன்னா வந்து காந்தாராவில். ஸோ இந்த பூத்தகோலா வந்து கோஸ்டல் ஏரியாவில் மட்டும். ஸோ இது யக்ஷகானா ஃபுல்லாகவே ஸ்டேட்டில். ஆனால் எந்த ஸ்டேட்லாம் ரெண்டுமே காமனாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். கிளாசிக்கல் டான்ஸு, ரெண்டு பர்சனாலிட்டியை பற்றி பார்த்தோம். இதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டான்ஸுமே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது. இருந்தாலுமே ரெண்டுமே டான்ஸுமே வந்து கர்நாடகாவில் பண்ணுற டான்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணுற டான்ஸ். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிசீஸில் மங்கி பாக்ஸ். ஏற்கனவே மங்கி பாக்ஸ் வந்து எதனால் உருவாகுது, எந்த நாட்டில் உருவானுச்சு, ஸோ அது எப்படி பரவுதுன்னு சொல்லி ஏற்கனவே பழைய கிளாஸில் பார்த்தாச்சு. ஸோ இப்போ மங்கி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்டஸ் வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்டஸுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டேட்டஸ். இது வந்து கொரோனாவும் இதே ஸ்டேட்டஸை அட்டன் பண்ணிச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா PHEIC. ஸோ இதை வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா WHO. ஸோ இந்த ஸ்டேட்டஸை கொடுத்துருச்சு. இதுக்கு ஏன் இது மாதிரி கொடுத்துருச்சுன்னா இதனால் வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கலாம்னு சொல்லி இந்த ஸ்டேட்டஸை கொடுத்துருக்கு. PHEIC அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி இன்டர்நேஷனல் கன்சர்ன். ஸோ இது வந்து என்ன எது கொடுத்துருக்குன்னு சொன்னால் இது வந்து எல்லா நாடுகளும் வந்து இந்த டிசீஸ் பரவாமல் நல்ல நடைமுறைகளை நிறைய வந்து பின்பற்றணும்னு சொல்லி தான் இந்த ஸ்டேட்டஸை கொடுத்துருக்கு. இந்த WHO கொடுத்த ஸ்டேட்டஸ். ஸோ அதே மங்கி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் யூனியன் சொல்லுவாங்கல்ல, ஆஃப்ரிக்கன் யூனியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், அடிஸ் அபாபா எத்தோப்பியாவில் இருக்குது. ஸோ அவங்க வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்ரிக்காவில் தான் முதல்ல உருவானது மங்கி பாக்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ மங்கிலேருந்து உருவாகிறது தான் மங்கி, அதான் குரங்கு அம்மைன்னு சொல்கிறது. ஸோ இது மற்ற நாடுகள்லையும் வந்துருச்சு. இந்தியா பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இது வந்து அவங்க என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு ஆஃப்ரிக்கன் யூனியன் வந்து PHECS. ஸோ இது என்ன அப்படின்னா என்ன மீனிங்னா பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் கான்டினென்டல் செக்யூரிட்டி. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து மங்கி பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து இந்த டிசீஸை கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்த மாரி டிரான்ஸ்மிஷன் ஆகாமல் தங்களோட ஹெல்த் சிஸ்டத்தை ஃபர்தராக வந்து மேம்படுத்துறதுக்காக ஒரு வார்னிங் சிஸ்டம் தான் வந்து WHO கொடுத்துருக்கு, ஆஃப்ரிக்கன் யூனியன் கொடுத்துருக்கு அகேன்ஸ்ட் வந்து மங்கி பாக்ஸ். இந்தியாவிலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படி மங்கி பாக்ஸ் வந்து மங்கிலேருந்து வர்றது தான். ஸோ மனிதர்களில் பரவக்கூடிய ஒரு வைரல் டிசீஸ் தான் மங்கி பாக்ஸ். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பாலிட்டியில் ரெண்டு டிக்ளரேஷன் முக்கியமானது. ஒன்று வந்து டிக்ளரேஷனு, இன்னொன்று வந்து கிளப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் பேங்காக் டிக்ளரேஷன். ஸோ பேங்காக் உங்களுக்கு தெரியும் தாய்லாண்டில் இருக்குது, அதுதான் தாய்லாண்டோட கேபிட்டல். தாய்லாண்டோட கரன்சி பாத்து. ஸோ பேங்காக் டிக்ளரேஷன்னா ஒரு பெரிய ஒரு மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்காக பேசிக்காக ஆரம்பிச்சிருச்சு. 1997 போட்ட ஒரு பேங்காக் டிக்ளரேஷன். ஸோ எதுக்காக உள்ளது பேஸ்ன்னு சொன்னால் பிம்ஸ்டெக்னு ஒரு மல்டி நேஷனல் குரூப் ஒன்று இருக்குது ஏஷியாவில் இருக்கிற மட்டும். பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் பிம்ஸ்டெக்னு சொல்லுவாங்க. அதோட ஆக்சுவலான ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தாக்காவில் பங்களாதேஷில் இருக்குது. ஆனால் அது உருவானதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் இருக்கிற பேங்காக் டிக்ளரேஷன் 1997. ஸோ இந்தியா வந்து அதில் மெம்பராக இருக்காங்க. பிம்ஸ்டெக் என்ன ஃபுல் ஃபார்ம்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். அதான் வந்து பிம்ஸ்டெக்கோட ஃபுல் ஃபார்ம். ஸோ பிம்ஸ்டெக் வந்து 1997 உருவானது. எதோட அடிப்படையில்னா பேங்காக் டிக்ளரேஷனில் அடிப்படையில் உருவானது. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கா பங்களாதேஷில் இருக்குது. ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாரிஸ் கிளப். ஸோ பாரிஸ் கிளப்னா என்னென்னா நம்ம ஸ்ரீலங்காவில் எக்கனாமிக் ஸ்லோடவுன் இருந்துச்சு 2022 எக்கனாமிக் ஸ்லோடவுன் இருந்துச்சு. இது பாரிஸ் கிளப்ன்றது இந்தியா வந்து ஒரு மெம்பர் கிடையாது. ஸோ இது எப்படின்னா ஒரு நான் அஃபிஷியல் ஆர்கனைசேஷன். இது என்ன பண்ணணும்னா இதோட நோக்கம் எப்படின்னா ஏதாவது ஒரு நேஷனில் வந்து எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆச்சு, அங்கே எக்கனாமிக்கலாக ப்ராப்ளம் வந்துன்னு வச்சிங்களேன், இவங்க வந்து நேஷனுக்கு ஃபண்ட் பண்ணி அந்த நேஷனை அந்த நாட்டை வந்து அதுலேருந்து வந்து மீட் எடுப்பாங்க. ஸோ அதுதான் இதோட மேஜரான வேலை பாரிஸ் கிளப்பு. ஸோ ஜாக்கோபியன் கிளப்னு ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அது வந்து திப்பு சுல்தான் வந்து பிரான்ஸ் கூட சேர்ந்து பிரிட்டிஷை வந்து இந்தியாவிலேருந்து திறத்துறதுக்காக ஒரு கிளப்பு உருவாக்குனாங்க. அதான் வந்து ஜாக்கோபியன் கிளப், அது திப்பு சுல்தான் பண்ணது. ஸோ பாரிஸ் கிளப்ன்றது ஒரு நான் அஃபிஷியல் ஆர்கனைசேஷன் அது. ஸோ வேர்ல்டு பேங்க் IMF மாரி இதுக்கு தனியாக வந்து எந்த சைட்டோ இல்லை வந்து ஒரு தனியாக வந்து இப்போ பிரசிடென்ட் அதுமாதிரிலாம் கிடையாது. ஸோ இதோட நோக்கம் வந்து ஒரு நேஷனை வந்து தன்னோட எக்கனாமிக் பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கிறதாக ஒரு கிளப் இது. ஸோ
ஸோ இது வந்து இந்தியா வந்து மெம்பர் இல்லை, பிம்ஸ்டெக்ல இந்தியா மெம்பர், பாரிஸ் கிளப்ல இந்தியா மெம்பர் இல்லை. இந்த பாரிஸ் கிளப் ஏன் ரீசெண்டாக நியூஸ்ல வந்துச்சுன்னா, இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து பணம் கொடுத்து அவங்க இந்த எக்கனாமிக் பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு இது உதவுனுச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 2 டைப் ஆஃப் மூணு, ப்ளூ மூணு ஃபஸ்ட்டு, அடுத்தது ரெட் மூணு. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை சோலார் சிஸ்டத்தில் எத்தனை எங்கெங்கெல்லாம் மூன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சில மூன்ஸில் வாழ்வுக்கான என்ன சொல்கிறது எவிடன்ஸ் இருக்கிறதா சொன்னோம். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 மூணு. ஃபஸ்ட்டு ஸ்டடி ஆஃப் மூணுனா என்னென்னு பார்ப்போம். ஸ்டடி ஆஃப் மூணுனா செலனாலஜின்னு சொல்லுவாங்க, அதான் ஸ்டடி ஆஃப் மூணு. 2 மூணு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ப்ளூ மூணு, இன்னொன்று ரெட் மூணு. சரி, நீங்கள் ப்ளூ மூணுன்றதை நீங்கள் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் நீங்கள் வேர்ட்ஸ் நீங்கள் ஏதாவது படிச்சிருப்பீங்க. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்னா என்ன மீனிங்னா அரிதான விஷயங்கள் நடக்கிறது தான் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ளூ மூன்னா நம்ம சயின்ஸ் டெக்னாலஜியில் எப்படி பார்க்கணும்னா, ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க. இன்னும் இங்கிலீஷில் சொல்லணும்னா 2 ஃபுல் மூன் டே இன் எ சிங்கிள் மந்த் இதுதான் வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று ரெட் மூணு. ஸோ ரெட் மூன் என்னென்னா எப்போ வந்து சந்திர கிரகணம் இருக்குல்ல, லூனார் எக்லிப்ஸ், ஸோ அந்த டைமில் தான் ரெட் மூன் வரும். ஸோ எப்படின்னா மூணு வந்து கொஞ்சம் சிவப்பாக தெரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா லூனார் எக்லிப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிழல் வந்து நிலா மேலே விழுந்து சூரியனோட கதிரை வந்து நம்ம பூமி வந்து தடுத்துரும். நிலா மேலே விழுவுற கதிர் இருக்குல்ல சூரியன்லேருந்து, அதை கதிரை வந்து பூமி தடுத்து நம்மளோட நிழல் வந்து நிலால விழுவும். ஸோ அந்த டைம்ல தான் லூனார் எக்லிப்ஸ் வருது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுனா இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும்போது நிலா வந்து கொஞ்சம் சிவப்பாக தெரியும். ஸோ அதுதான் ரெட் மூன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அடுத்த பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இன்சைட் லேண்டர், இன்னொன்று வந்து எஸ்எஸ்எல்வின்னு சொல்லி புதுசாக ஒன்று வந்திருக்கு. இது வந்து சேட்டலைட் ரேட்டில் உள்ளது. ஸோ முதல்ல இன்சைட் லேண்டர் எதுனா, இன்சைட் லேண்டர் வந்து மார்ஸில் இறங்கி அங்கே இருக்கிற என்ன மாதிரி நிலம் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறது தான் வந்து இன்சைட் லேண்டர். ஸோ இது வந்து நாசா லான்ச் பண்ணது. ஸோ இது வந்து மார்ஸில் வாட்டர் இருக்கிறதா சொல்லி இந்த இன்சைட் லேண்டர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து எஸ்எஸ்எல்வி. உங்களுக்கு யாருக்குமே தெரியும், பிஎஸ்எல்வி அண்ட் ஜிஎஸ்எல்வின்னு ஒன்று 2 இருக்குது. போலார் சிங்க்ரனைஸ் லான்ச்சிங் வெஹிக்கிள், இன்னொன்று வந்து ஜியோ சிங்க்ரனைஸ் லான்ச்சிங் வெஹிக்கிள். இது 2 தான் வந்து சேட்டலைட்டுக்கு லான்ச் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்வின்னு வந்துருக்கு. அது வந்து ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். ஸோ பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கு 2 இடம் இருக்குது இந்தியாவில். ஒன்று வந்து ஸ்ரீஹரிகோட்டா, இன்னொன்று வந்து தும்பான்னு சொல்கிற இடம் வந்து திருவனந்தபுரத்து பக்கத்தில் இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவிலேருந்து 2 இடத்துல, ஒன்று வந்து ஆந்திராவில், இன்னொன்று வந்து கேரளாவில். ஸோ இந்த எஸ்எஸ்எல்வி எங்கே லான்ச் பண்ண போகிறாங்கன்னா இதுக்கு தனியாக வந்து ஒரு சென்டர் அமைக்க போகிறாங்க. அது வந்து குலசேகரப்பட்டினம்னு சொல்லி நம்ம தூத்துக்குடி பக்கத்தில், அங்கே வந்து எஸ்எஸ்எல்விக்கான லான்ச்சிங் ஸ்டேஷன் அமைக்க போகிறாங்க. ஸோ இது 2மே நியூஸில் வந்து இது வந்ததுக்கு காரணம் என்னன்னா 2மே வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதனால தான் நியூஸில் வந்துச்சு. இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் வந்து பர்முடாவை பற்றி பார்க்குறோம். ஸோ பர்முடா மொத்தம் எந்த காண்டினென்ட்டில் இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது. அதுவும் குறிப்பாக நார்த் அமெரிக்காவில் இருக்குது. இந்த பர்முடாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஹாமில்டன். ஸோ பர்முடா வந்து ஏன் இப்போ ரீசெண்டில் நியூஸில் வந்துச்சுன்னு சொன்னால், அங்கே ஒரு புயல் வந்து தாக்குனுச்சு. ஸோ அந்த புயலோட பேர் பார்த்தீங்கன்னா எர்னஸ்டோ. ஸோ அந்த புயல் வந்து பெர்முடாவில் சில இடங்களை தாக்குனுச்சு, கொஞ்சம் பேரழிவை ஏற்படுத்துனுச்சு. ஸோ அந்த புயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான பேர் இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புயலுக்கு அந்த புயல்ன்ற பேருக்கு வந்து சைக்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ வில்லின்றது ஆஸ்திரேலியாவில் சொல்லுவாங்க. டைஃபுன்றது பார்த்தீங்கன்னா சைனாவில் சொல்லுவாங்க. இந்த ஹரிக்கேன்றது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா காண்டினென்ட்டில் ஹரிக்கேன் சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த பெர்முடாவில் தாக்கப்பட்ட ஹரிக்கேன் பேர் எர்னஸ்டோ. பெர்முடாவில் என்ன கரன்சி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த கரன்சி வந்து டாலர். பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு தெரியும், பெர்முடாவில் வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது. பெர்முடா ட்ரையாங்கிள்ன்றது நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிறது. ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து கப்பல் போனால் இழுக்கிறது, அதுமாதிரி ஃப்ளைட் அது மேலே போகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஃபர்தராக நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கமிட்டி. ஏற்கனவே 2 கமிட்டி பார்த்துருக்கோம் வெஸ்டர்ன் காட்ஸ் ரிலேட்டடாக. கமிட்டியை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் வரும் எக்ஸாமில். ஸோ இப்போ பார்க்க போகிற கமிட்டி பார்த்தீங்கன்னா ஹேமா கமிட்டி. இது ஹேமா கமிட்டி பார்த்தீங்கன்னா 2017 ஃபார்ம் பண்ணாங்க. ரிப்போர்ட் இப்போ ரீசெண்டாக சப்மிட் பண்ணாங்க. இந்த ஹேமா கமிட்டி எதுன்னா குறிப்பாக மலையாளம் இண்டஸ்ட்ரியில் உமன் ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க்கிங் ஸ்டேட்டஸு, அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க எந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க, ஸோ இதை பற்றி உள்ள ரிலேட்டட் ரிப்போர்ட்டு. ஸோ இந்த ஹேமா ரிப்போர்ட் வந்து பல விஷயங்களை வந்து புரட்டி போட்டிருக்கு. குறிப்பாக வந்து உமன் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க ஒர்க்கிங் நேச்சரில், செக்ஸுவல் அசால்ட்டு, ஸோ இந்தமாரி விஷயங்களை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க,
ஸோ எதிரொலி தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோகன்லால் வந்து அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சங்கத்தில் அவர் ரிசைன் பண்ணார். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய 4 இண்டஸ்ட்ரி தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குது பெருசாக. முதல்ல பாலிவுட்டு, ஸோ உங்களுக்கு தெரியும் நார்த் இந்தியா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறது மும்பையை பேஸ் பண்ணி. இன்னொன்று வந்து கோலிவுட்டு, அது சென்னை, அதான் வந்து பிக்கெஸ்ட் செகண்ட் இண்டஸ்ட்ரி. சென்னையில் இருக்கிறது கோலிவுட்டு. இன்னொன்று தேர்டு பார்த்தீங்கன்னா டோலிவுட்னு சொல்லுவாங்க, அது தெலுங்கு ஹைதராபாத்தை பேஸ் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் மாலிவுட்ன்றது கேரளாவை பேஸ் பண்ணியிருக்குது மாலிவுட். ஸோ இதுதான் பெரிய 4 இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் இருக்கலாம் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி தான். இப்போ ரீசெண்டாக வந்து வளர்ந்து பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட், அதான் வந்து கன்னட இண்டஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த ஹேமா கமிட்டி எதுக்கான குறிப்பாக வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குது, அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அது வந்து நம்மளை பொறுத்தளவு ஆக்ட்ரஸ் மட்டும்தான் வந்து உமன் கிடையாது, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் உமனில் இருக்காங்க, அதுமாதிரி சாங் ரைட்டர், அதுக்கப்புறம் நிறைய ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உமன் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் உமனோட ஸ்டேட்டஸ் வந்து குறிப்பாக மலையாள இண்டஸ்ட்ரியில் சரியாக இல்லை, அவங்க நிறைய இடையூறுகளையும் இன்னல்களையும் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் வந்து ஆர்ஓ டிடிஇபின்னு சொல்கிறது. ஸோ இது என்னென்னா எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே உள்ள டேக்ஸை வந்து குறைக்கிறது இல்லை ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆக்குறது. ஆர்ஓடிடிபிக்கு உள்ள ஃபுல் ஃபார்மு. ஆர்ஓடிபிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ். நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம்ல, ஸோ அந்த ப்ராடக்ட்டில் வந்து டேக்ஸோ இல்லை டியூட்டிஸோ போடாமல் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது யார் பண்ணுவாங்கன்னு சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லா ப்ராடக்ட் மேலேயும் பண்ண மாட்டாங்க, சில ப்ராடக்ட் மேலே பண்ணுவாங்க. எப்போ வந்து நம்மளுக்கு வந்து உற்பத்தி வந்து நம்ம தேவைக்கு மேலே இருக்கோ அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இங்கேயே வந்து பற்றாக்குறை இருக்கும்போது அந்த எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு உள்நாட்டிலே பற்றாக்குறை வரும், அதனால் அதோட விலை உயர்வு தான் ஆகும். ஸோ இந்த ஆர்ஓடிபிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் பண்ணுறது. எதுக்காக குறிப்பாக வந்து சில ப்ராடக்ட் மேலே பண்ணுறது, எல்லா ப்ராடக்ட்டும் கிடையாது. பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் குறிப்பாக நம்ம வந்து பங்களாதேஷ், நம்ம அண்டை நாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நண்பன் மாதிரி இருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். இதில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட நம்ம 2-3 ட்ரீட்டிலாம் இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. இந்த லேண்ட் பவுண்ட்ரி இந்த அக்ரிமெண்ட் எதுக்காகனா இந்தியாவும் பங்களாதேஷுக்கும் போட்ட அக்ரிமெண்ட்டு. குறிப்பாக எப்படின்னா எது வரைக்கும் இந்தியா, எது வரைக்கும் பங்களாதேஷ், ஸோ அதை வந்து பிரிக்கிறதுக்காக போட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட்டு. ஜீரோ லைன்றது இந்தியாவும் பங்களாதேஷும் தன்னோட பார்டர் இருக்குல்ல, ஸோ அதை தான் ஜீரோ லைன் சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்தியா வந்து அதிகமான தூரத்தை வந்து பார்டராக ஷேர் பண்ணிருக்கக்கூடிய நேஷன் வந்து பங்களாதேஷ். ஸோ அந்த லைன்லாம் வந்து ஜீரோ லைன் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் மெக்மோகன் லைன் ஒன்று இருக்குது, அது இந்தியாவும் சைனாவும் உள்ள பார்டரை வந்து மெக்மோகன் சொல்லுவாங்க. டுரன் லைன்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் உள்ள பார்டரை குறிக்கிற லைன் தான் டுரன் லைன். ஸோ அது வந்து இப்போ லைன் வந்து இல்லை, ஏன்னா வந்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பார்டரே கிடையாது, மேப்பில் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா பாதி இந்தியாவை வந்து பாதி இந்தியா குறிப்பாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற இந்தியாவை வந்து பாகிஸ்தான் பிடிச்சி வச்சிருக்கு. அதனால் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பார்டரே கிடையாது. அந்த லைன் தான் வந்து டூரல் லைனு. இன்னொன்று வந்து ராட்கிளிஃப் லைன் சொல்லுவாங்க. அந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் உள்ள பார்டர் லைன் ராட்கிளிஃப் லைன். ஸோ இந்த ஜீரோ லைன்றது உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவும் பங்களாதேஷும் குறிக்கிற பார்டர் இருக்குல்ல, ஸோ அந்த லைன் தான் ஜீரோ லைன் சொல்லுவாங்க. லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட்றது இந்தியா எது வரைக்கும் வந்து இந்தியா வந்து பகுதி இருக்குது, எது வரைக்கும் பங்களாதேஷ் பகுதி இருக்குன்னு சொல்லி ஒரு 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸை பற்றி ரிலேட்டடாக பார்க்கல. இந்த ஸ்போர்ட்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்னு சொன்னால், ஏதாவது ஒரு பேரை கொடுப்பாங்க, அந்த பர்சனாலிட்டி பேரை கொடுத்து அந்த பர்சனாலிட்டி எந்த கேம் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கல் நேம் இருக்குது, ஒவ்வொரு கேமுக்குள்ளேயும். ஸோ அந்தமாதிரி டெக்னிக்கல் நேம் கொடுத்து இந்த கேம் இந்த டெக்னிக்கல் டேமும் எந்த கேம் ரிலேட்டடாக கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டோ ட்ரோஃபியோ இல்லை கப்பு பேரை கொடுத்து இந்த கப்பை வந்து எந்த கேமுக்கு ரிலேட்டடாக கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 5 டோர்னமெண்ட்டு இல்லை கப்போ இல்லை ட்ரோஃபியோ பார்க்க போகிறோம், அது எந்த கேம் ரிலேட்டடு. ஸோ இந்த கேமுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்றதை பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா புச்சிபாபு டோர்னமெண்ட்டு. ஸோ இது வந்து இந்த புச்சிபாபு டோர்னமெண்ட் கிரிக்கெட்டுக்கு ரிலேட்டடாக உள்ளது. உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டில் 3 ஃபார்மேட் இருக்குது, டெஸ்ட்டு, 1 டே அண்ட் T20. ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியும் துபாயில் இருக்குது உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸு. அடுத்தது டுரண்டு கப்பு. இந்த டுரண்ட் கப்புன்றது ஃபுட்பாலு, ஃபிஃபான்னு சொல்லுவாங்களே, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூரிச் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஸோ டூரண்ட் கப் வந்து ஃபுட்பால் ரிலேட்டடாக உள்ளது. அடுத்தது உபர் கப் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு வந்து எந்த கேம் ரிலேட்டட்னா பேட்மிண்டன் ரிலேட்டடு. இன்டர்நேஷனல் லெவலில் பேட்மிண்டனோட அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்குது.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுல்தான் அஸ்லான் ஷா கப்பு. இந்த கப்பு பார்த்தீங்கன்னா ஹாக்கி ரிலேட்டடாக உள்ளது. இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹாக்கி அசோசியேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லவுசன் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது. சுல்தான் அஸ்லான் ஷா வந்து ஹாக்கி ரிலேட்டடான ஒரு கப்பு. இது இந்தியா கிடையாது, இந்தியாவை பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஆனால் மலேசியா கண்டக்ட் பண்ணுற கப்பு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரு ட்ரோஃபி. ஸோ இது வந்து போட் ரேசிங்க்கு உள்ள ஒரு ட்ரோஃபி. இது கேரளாவில் கண்டக்ட் பண்ணுற ஒரு ட்ரோஃபி. ஸோ புச்சிபாபு டோர்னமெண்ட் இந்தியாவில் கனெக்ட் பண்ணுறது, டுரன் கப்பு இந்தியாவில் கனெக்ட் பண்ணுறது தான். உபர் வந்து இந்தியாவில் கிடையாது. சுல்தான் அஸ்லான் ஷா வந்து மலேசியாவில் கண்டக்ட் பண்ணுற ஹாக்கி கேமு. ஸோ நேரு ட்ரோஃபின்றது இந்தியாவில் கேரளா கவர்மெண்ட்டு கேரளாவில் நடத்துகிற ஒரு போட் ரேசிங் உள்ள ஒரு டோர்னமெண்ட்.